கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஹகாய், சாப்டர் 2 and verse 6. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். ஆண்டவர் இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இன்னும் ஒரு விசை நான் எல்லாவற்றையும் அசைய பண்ணுவேன். I will shake everything. எல்லாவற்றையும் ஒரு விசையா நான் என்ன செய்ய போறேன்? அசைய பண்ண போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். The Lord of hosts says. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்திலே நம்முடைய தேவனுக்கு பல பெயர்கள் உண்டு. ஒரே தேவன், ஆனால் பல பெயர்கள் உண்டு. யெகோவா ஷாலோம் என்ற நாமம் அவருக்கு உண்டு, சமாதானத்தை கொடுக்கிற தேவன். யெகோவா ரூவா என்ற நாமம் உண்டு, நல் மேய்ப்பராகிய தேவன். யெகோவா நிஸ்ஸி, நமக்காக வெற்றி கொடுக்கிற தேவன். யெகோவா ஷாலோம், சமாதானம் கொடுக்கிற தேவன். இப்படி பல பெயர்கள் உண்டு. ஆனால் ஒரு பெயர் அதிகமாய் நாம் அறியாத பெயர். அந்த பெயர் என்ன தெரியுமா? யெகோவா சபயோத். யெகோவா சபயோத் என்று சொன்னால் அவர் சேனைகளின் தேவனாக அவர் இருக்கிறார். சேனைகளின் தேவன் என்று சொல்லும் பொழுது நாம் எப்படி அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் செய்ய வல்லமை தேவனிடத்தில் உண்டு. அவர்தான் யெகோவா சபயோத். ஆமென். அவர் சொல்றாரு, எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை, நான் நினைச்சா எல்லாத்தையும் ஒரு அசைக்க முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வல்லமை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறதை நம்மால் பார்க்கிறோம். இந்த யெகோவா சபயோத் என்ற நாமம் ஒரு இராணுவ பெயர். இட்ஸ் a military name. ஏன் பல நேரங்களிலே நாம் இதை நினைப்பதில்லை என்று சொன்னால், நாம் அதிகமாக இந்த நாட்களிலே எப்படி பார்க்கிறோம் என்றால், தேவனை ஒரு தகப்பனாக பார்க்கிறோம், தேவன் அப்பா என்று பார்க்கிறோம். அப்பா என்று பார்த்து நாம் அவரை ஆராதிக்கிறதுனாலே நிறைய நேரங்களில் நம்ம வீட்டில் இருக்கிற தகப்பனை போல தேவனை நினைத்து விடுகிறோம். அவரை அணுகும் போது அப்படிதான் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு பயபக்தி இல்லாம அல்லது ஒரு பயம் இல்லாமல் தேவனை நாம் அணுகுகிறோம். ஆனால் தேவன் ஒரு பக்கத்தில் தகப்பனாய் இருந்தாலும் மறுபக்கத்திலே சேனைகளின் தேவனாகிய கர்த்தராக அவர் இருக்கிறார். அப்போ அவரிடத்திலே வரும் பொழுது ரொம்ப கவனமாக தேவ சமூகத்தை நாம் அணுக வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கு. இன்றைக்கு இந்த நாமத்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய நாமம் என்ன தெரியுமா? அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, மாற்ற முடியாதது என்பது ஒன்றுமே கிடையாது. வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். இப்ப எழுதின பிரச்சனை, தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அவன் துரத்தி கொண்டு வருகிறான். யார் துரத்திட்டு வர்றா? பார்வோனும் அவனுடைய சேனையும் துரத்தி கொண்டு வருகிறது. பார்வோனுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் என்னவென்று சொன்னால், அவனுடைய இராணுவம். அவனுக்கு ரதங்கள் இருந்தது, குதிரைகள் இருந்தது, வீரர்கள் இருந்தார்கள். இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, தேவனுடைய ஜனங்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். தேவனுடைய ஜனங்கள் தங்களை பாதுகாப்பதற்கு பலனற்றவர்களாய் இருக்கிறார்கள். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது, இதை எப்படி நான் சமாளிப்பேன், இதை எப்படி நான் மேற்கொள்ளுவேன், இந்த சூழ்நிலையை நான் எப்படி ஜெயிப்பேன் என்ற ஒரு பயம் நமக்குள்ளே வருகிறது. இயல்பு. பிரச்சனை எவ்வளவு பெருசா வரும் பொழுது அது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன செய்தாராம்? இவர்கள் பலனற்ற நிலையில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு விரோதமாய் வந்த இராணுவத்தை கர்த்தர் சமுத்திரத்தில் என்ன பண்ணாராம்? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணாராம்? தள்ளி விட்டார். தள்ளி விடுறதுன்னா என்னங்க அர்த்தம்? தள்ளி விடுறதுன்னா என்ன? அப்படியே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க வந்து திடீர்னு சொல்லுவாங்கல்ல, அப்பா நான் கூட படிக்கும்போது இந்த பையன் என்ன பண்ணிட்டான்? தள்ளி விட்டான். அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா சொல்றேன் பாருங்களேன். ஒரு பெரிய இராணுவத்தை கர்த்தர் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். தேவனால் கூடாத காரியம்
ஒன்றுமே இல்லை. நீங்க தேவனுடைய பிள்ளையாய் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு விரோதமா இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை எத்தனை பலமுள்ளதா இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளவு வீரியமுள்ளதா இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அவர் நினைத்தால் எந்த பிரச்சனையும் லேசாக தள்ளிவிட்டு நமக்கு ஜெயத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். பல நேரங்களில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நம்ம போகும்போது சில மனிதர்கள் நமக்கு எதிர்த்து வருவார்கள். நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே நம்ம செய்திருக்க மாட்டோம், அவங்கள கஷ்டமே படுத்தி இருக்க மாட்டோம். ஆனா திடீரென்று எழும்பி நமக்கு விரோதமாய் வருவாங்க. நம்மளை ஏதாவது கஷ்டப்படுத்தணும்னு அவங்க நினைச்சு என்ன செய்வாங்க, எதிர்த்து வருவாங்க. ஆனா சொல்றேன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யார் என்ற வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கும் என்றால், எவ்வளவு பெரிய மனிதன் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், அவர் பேசுவார், அவர் வழக்காடுவார், அவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். நாம் பலனற்ற சூழ்நிலையிலே கர்த்தருடைய பலன் நமக்காக வெளிப்படும். வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஆமான் என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த ஆமான் என்ற மனிதன் அந்த ராஜாவால் உயர்த்தப்பட்டவன். எப்பொழுதுமே உயர்வு நமக்கு வரும் பொழுது நாம் கவனமாய் இருந்து நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துகிறாரோ அந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே போவார். கொஞ்சம் உயர்வு வந்த உடனே நம்ம பெருசா நினைச்சா கர்த்தர் நம்மை அதுக்கு மேல உயர்த்தவே முடியாது. ஏனென்றால் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிற தேவன், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற தேவன் அவர். இங்க இந்த ஆமானுக்கு கொஞ்சம் உயர்வு வந்த உடனே அவன் சொல்றான், இந்த தேசத்தில் இருக்கிற இந்த யூதர்களை நான் அழிக்க போகிறேன் என்று ஒரு சபதம் இடுகிறான். அவனுடைய பிரச்சனை என்ன? யூதனாகிய மொர்தெக்காய் என்ற ஒரு மனிதன் அவனுக்கு தலை வணங்கவில்லை. இந்த ஒரு மனிதன் தலை வணங்காததினாலே இவன் யோசிக்கிறான், தீர்மானம் பண்றான், யூதர்கள் எல்லாரையும் நான் அழிக்க போகிறேன் என்று தீர்மானம் பண்ணி, எந்த அளவுக்கு அவனுக்கு கொடூரமான ஒரு எரிச்சல் இருந்திருக்கும் பாருங்களேன். அவனுடைய வீட்டிலே அந்த ஊர்ல இருக்க அத்தனை பேரும் பார்க்கும்படி ஒரு பெரிய தூக்கு மரத்தை அவன் ஆயத்தம் பண்ணி விட்டான். இப்போ ஊர்ல எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா, நாளைக்கு மொர்தெக்காய் மரிக்க போகிறான், நாளைக்கு மொர்தெக்காயுடைய கதை முடிய போகிறது, இனி மொர்தெக்காய் நினைத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, இனி யூத ஜனங்கள் அழிந்து விட்டார்கள் என்று எல்லாரும் அந்த தூக்கு மரத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் சின்ன ஒரு காரியத்தை செய்தார். அவர் யாருங்க? சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. ஒரே ராத்திரியில சூழ்நிலை தலைகீழாய் மாறி எவன் தூக்கு மேடையை செய்தானோ அவனே அந்த தூக்கில் இடப்படும்படி கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றின தேவனாக இருக்கிறார். தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை குறித்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அந்த வெளிப்பாட்டை எனக்கு தாங்க. நீங்க எவ்வளவு பெரியவர் என்பதை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. என் மனதிலே நான் தேவன் எவ்வளவு பெரியவர் என்ற வெளிப்பாடு எனக்கு இருக்கும் பொழுது என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மேலும் ஜெயம் எடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். தேவனுக்கு இது செய்வது லேசான ஒரு காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த செஸ் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு எல்லாருக்குமே தெரியும். ரெண்டு பேரும் உட்கார்ந்து விளையாடிட்டு இருப்பாங்க பாருங்களேன். அந்த செஸ் என்ற விளையாட்டில ராஜாக்கள் உண்டு, ராணிகள் இருக்கிறாங்க, குதிரைகள் இருக்கிறது, யானைகள் இருக்கிறது, சிப்பாய்கள் இருக்கிறார்கள். பார்த்திருக்கீங்களா? அந்த விளையாட்டு ரெண்டு பேரும் உட்காந்து விளையாடிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கலந்த தூரத்திலிருந்து ஓடி வரும் பாருங்களேன். ஓடி வந்து அதுக்கு தெரியாது, இவங்க மூளையை கசக்கி இவங்க விளையாடி கொண்டிருப்பாங்க. சும்மா ஒரே ஒரு தட்டு தட்டும், அங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்க எதுவுமே இருக்காது, அந்த கட்டங்கள் எல்லாம் காலியா இருக்கு, எல்லாம் கீழே விழுந்து கிடக்கும் பாருங்களேன். அப்போ அதை போலவே இது எப்பொழுதும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு பெரிய பிரச்சனை உங்களுக்கு முன்பதாக நிற்கும் போது, பெரிய ஆபத்து ஒன்று நிற்கும் போது, இதுல வெட்கப்பட்டுருவேனோ அப்படின்னு நீங்க நினைச்சு நிற்கும் போது கர்த்தர் அதை கலைக்க ஒரு வினாடியிலே அவர் பலமுள்ளவராக இருக்கிறார். ஆகியால் தான் அவருடைய பெயர், அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தராக அவர் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் அப்படி வெளிப்பட்டார், புதிய ஏற்பாட்டு காலத்துல அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார் என்று அநேகர் சொல்லுவாங்க. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்ல நாம் வாசிக்க முடிகிறது, ஏரோது என்ற ஒரு ராஜா. அந்த ஏரோது என்ற ராஜா ரோமர்களால் ஆளுவதற்காக அனுப்பப்பட்ட ஒரு ராஜாவாக இருந்தான். அவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவன் தன்னை ஜனங்கள் ஆராதிப்பதை அவன் ஏற்றுக்கொண்டான். அந்த சூழ்நிலையில நடந்தது என்ன தெரியுமா? அந்த சூழ்நிலையில வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். கர்த்தருடைய தூதன் அவனை
அடித்தான், அவன் புழுபுழுத்து இறந்தான் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் சேனைகளின் கர்த்தர் என்பதை நான் அறிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். நீர் யுத்தத்தில் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிற. வாசிங்களா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். சொல்லுங்களேன், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். திரும்ப சொல்லுங்க, சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்படின்னா அவர் சொல்றாரு, என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்ற நான் வல்லவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்துக்கு பிறகு அந்த இடத்தை விட்டு வெளியே வர்றாங்க. கர்த்தர் தான் அவங்களை கொண்டு வர்றாரு. இவங்க பிரயாணப்பட்டு போன பிறகு பார்வோன் என்ன சொல்றான் தெரியுமா? இவங்களை நான் விட்டுருக்க கூடாது, இவங்களை நான் திருப்பி பிடிக்கணும். சில நேரங்களில் ஒரு பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்களேன், அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்கும். அதான் இவங்களுக்கு நடந்துச்சு. ஒரு பிரச்சனை முடிஞ்சது, இவங்க வெளியே வந்தாங்க. ஆனால் அடுத்ததே நடந்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, திரும்பவும் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறான், திரும்பவும் அவர்களை அழிக்க வேண்டும் என்று வருகிறான். இவர்களை ஜெயிப்பதற்கு அவர்களுக்கு பலன் இல்லாத ஒரு சூழல் அங்கே காணப்படுகிறது. நடந்தது என்ன வாசிங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்களேன். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி, அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு பின்னாக நடந்தார். வசனத்தை சேர்ந்து சொல்லலாமா? அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். பாருங்க, பின்னாடி வர பிரச்சனை நமக்கு தெரியாது. நமக்கு பின்னாடி யார் வேலை செய்யறாங்க நமக்கு தெரியாது. நமக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி செய்கிறார் நமக்கு தெரியாது. நமக்கு பின்னாடி நம்முடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்று என்ன செயல்படுகிறார் என்று தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் தேவன் அதை அறிந்தவராக இருக்கிறார். ஆகையால் தேவன் என்ன செஞ்சாரு? முன்னாடி நடத்திட்டு போனவர் இப்ப என்ன செஞ்சிட்டாரா? பின்னதாக வந்து விட்டார். இவர்கள் முதுகையும் பாதுகாக்கிற நல்ல கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. இந்த தேவன் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லும்போது சாதாரணமா நினைக்காதீங்க. எனக்கு முன்பதாக செல்லுகிற தேவன் மட்டுமல்ல, என் முதுகையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவர்கள் பின்னாடி வந்துட்டார். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எகிப்தின் சேனைக்கும் இடையே வந்து விட்டார். வாசிங்க 20ஆம் வசனம். அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. இப்போ 2 சேனைகள் போய் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலரின் சேனை என்று சொன்னா கூட அவங்க இத்தனை வருஷமா அடிமையா இருந்தவர்கள் தான். இவர்கள் பலனற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கும் இவர்களை துரத்தி கொண்டு வருகிற சேனைக்கும் இடையே கர்த்தருடைய தூதனானவர் வந்து நின்று விடுகிறார். எப்படி பாதுகாக்கிறத பாருங்களேன். கர்த்தருடைய தூதனானவர் வந்து அங்க என்ன செய்யறார்? இவங்களுக்கு இடையே வந்து விடுகிறார். வசனம் சொல்லுகிறது ராத்திரி முழுவதும். சொல்லுங்க, ராத்திரி முழுவதும் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வச்சுக்கலாமா? ராத்திரி முழுவதும், சாயங்காலம் 6ல இருந்து காலையில 6 மணி வரைக்கும் இந்த 2 சேனைகளும் ஒன்றோடு ஒன்று சேர விடாதபடி அவர் தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கே தெரியாது, நம்முடைய சத்துருக்கள் நம்மை தொட விடாதபடி கர்த்தருடைய தூதனானவர் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய நாமம் அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். நீங்க பிரச்சனைகளை சந்திக்கும் போதெல்லாம் சொல்லணும், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார் என்பதை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் என்ன செய்தாராம்? வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்துச்சாம். எகிப்தியருக்கு எப்படி இருந்துச்சாம்? அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது. ஆனால் இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சம் ஆக்கிற்று. இன்னைக்கு ஆண்டவரிடம் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை முன் பின் வலதுபுறம் இடதுபுறமாய் என்னை பாதுகாக்கிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் கரங்களை அப்படியே உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? ஆண்டவரே என்னை பாதுகாக்கிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் அறியாமல் எத்தனையோ ஆபத்துகள், நான் அறியாமல் எத்தனையோ நபர்கள் எனக்கு பின்பதாக பேசுகிறதும் செயல்படுகிறதும் என்னால் பார்க்க முடிகிறது. என்னால் சில நேரங்கள் அதை பார்க்க கூட முடியவில்லை. ஆனால் தேவரீர் அதை பார்த்து எங்களை பாதுகாக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சேர்ந்து சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர்
என்னை சுற்றிலும் அவர் இருக்கிறார். என்னை தேவன் பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது சில நேரங்களிலே அந்த சேனைகளின் கர்த்தர் எப்படி நம்மளை பாதுகாக்கிறன்றது கொஞ்சம் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். வாசிங்களேன், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். வாசிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசா ஒரு ஊர்ல இருக்கும் பொழுது அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற சீரிய ராஜா அவருடைய பெரிய படையை அனுப்பிவிட்டார். ஒரு பெரிய படையை அனுப்புறார். யாரை பிடிக்கிறது தெரியுமா? எலிசா என்ற ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய படையே வந்துருச்சு. எலிசா தேவனுடைய மனுஷன். ஒரு நாள் இரவு தூங்கி விட்டு விழிக்கும் பொழுது வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான், ஐயோ அப்படின்னு சொல்றான். வேலைக்காரன் வந்து எலிசா கிட்ட சொல்றான், ஐயோ ஏன்பா ஐயோன்னு சொல்ற அப்படின்னு அவன் சொல்றான். எதிரியின் சேனைகள் நம்மளை சூழ்ந்து விட்டது, இனி நம்முடைய கதை முடிந்து விட்டது, இனி ஒண்ணுமே செய்ய முடியாது, இவங்க எல்லாம் ஒரு கூட்டமாய் வந்து நம்மை வளைந்து கொண்டார்கள் என்று சொல்லும் பொழுது ரொம்ப எலிசா சாதாரணமாய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இவன் கண்களை திறந்தருளும். நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும், எனக்காக இருக்கிற பாதுகாப்பை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அப்படி கண்ணு திறந்த உடனே அங்க என்ன பார்க்கிறாரா? எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இங்கே ஒரு காட்சி அவன் பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்னா, அங்கே ஒரு சீரிய சேனை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சேனைக்கும் இவர்களுக்கும் இடையே அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நின்று கொண்டிருக்கிறதை இவன் பார்க்கிறான். இப்ப என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஐயோன்னு சொன்னவன் இப்ப சொல்லிருப்பான், வாங்க போய் சண்டை போடலான் இருப்பான். வாங்க போலாம், அவங்களோட இருக்கிறதை காட்டிலும் நம்ம கூட இருக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க, நாம ஏங்க பயப்படணும்னு அவன் சொல்லி இருப்பான். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரும்பொழுது சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்ணை திறந்தருளும், நான் பார்க்கும்படி எனக்கு உதவி செய்யும், எனக்கு இருக்கிற பாதுகாப்பு எப்படிப்பட்டது என்பதை நான் உணர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்யும் என்று நீங்க சொல்லணும். அதனாலதான் அவருடைய நாமம் என்ன? அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அனுமதி இல்லாமல் உங்களை ஒருவனும் தொடவே முடியாது. ஆமென். இதை நல்லா புரிந்து கொள்ளலாம். அவருடைய அனுமதி இல்லாமல் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கணும். யோபை தொட வேண்டும் என்று சொல்லி சாத்தான் தீர்மானம் பண்ண பொழுது அவன் தேவனிடத்தில் போய் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஏனென்றால் தேவன் அவனை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருந்தார். என்ன செஞ்சிருந்தாரா? வேலி அடைத்து வைத்திருந்தார். எவ்வளவு வலிமையான சத்துரு உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் உங்களை தொட வேண்டும் என்றால் தேவனிடத்தில் அனுமதி பெறாமல் உங்களை தொடவே முடியாது. ஏனென்றால் உங்களை அவருடைய கண்ணின் கருவழி போல கர்த்தர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு, தேவனை குறித்த ஒரு ரெவலேஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. அது வரைக்கும் யாருக்கும் இல்லாத வெளிப்பாடு. அவன் தேவனை எப்படி பார்த்தான் அப்படின்னு சொன்னா, ஒரு மேய்ப்பனாக அவன் பார்க்கிறான். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், தாவீது சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராயிருக்கிறார், நான் ஒரு ஆட்டை போல நான் இருக்கிறேன். அப்படின்னா நான் அவரையே சார்ந்து இருக்கிறேன். ஒரு ஆடு ஏன் அந்த உறவை சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆடு தன்னையே பாதுகாத்துக் கொள்ள முடியாது, அது மேய்ப்பனையே சார்ந்து இருக்கிறது. ஆகையால் தான் அவர் சொல்றாரு, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லிடங்கள் மேய்த்து அமர்ந்து தண்ணீர் நடையில் கொண்டு போய் விடுகிறார். அதிலேயே சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கு. என்ன அருமையான ஒரு வெளிப்பாடு பாருங்க. ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில கோலியாத்துக்கு முன்னாடி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஒரு மேய்ப்பனாய் இருக்கிற நிலை வேறு, ஒரு யுத்த வீரனாய் நிற்கிற நிலை வேறு. ஒரு கோலியாத்துக்கு முன்பதான் நிற்கும் பொழுது அவன் அங்கே சொல்லல கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறான்னு பாடல, அவன் வேறு விதமாய் சொல்லுகிறான். வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம்
17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். சொல்லுங்களேன், சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். ஆமென். அவன் சொல்றான், அவன் ஈட்டி கொண்டு வந்திருக்கிறான், கேடகத்தை கொண்டு வந்திருக்கிறான், பட்டயத்தை கொண்டு வந்திருக்கிறான். தாவீது சும்மா போல அவன் கவனை கொண்டு வந்திருக்கிறான், கல்லை கொண்டு வந்திருக்கிறான். தாவீது சொல்ல, நான் கவனோடும் கல்லோடும் வருகிறேன்னு சொல்ல, தாவீது சொல்றான், நான் எந்த நாமத்துல வர்றேன் தெரியுமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வந்து நிற்கிறேன், ஆகியால் உன்னை நான் மேற்கொள்வேன். ஹல்லேலூயா. தாவீதன் சொன்ன பலத்தையோ சொந்த ஞானத்தையோ அவன் சார்ந்திருந்து யுத்தத்தில் நிக்கல. மாறாக சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் அவன் யுத்தத்திலே நிற்கிறான். என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, வெறும் ஒரு கவனையும் ஒரு கல்லையும் வைத்து ஒரு மிகப்பெரிய யுத்த வீரனை ஜெயிப்பதற்கு கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஒரு கவனை வச்சு ஒரு கல்லை அடிக்கிறான். அடிக்கும் போது அந்த கல் அவனுடைய நெற்றியில பட்டு அவன் கீழே விழுந்து மரிக்கிறான். எப்படிங்க விழணும்? கல் இப்படி வந்து இடிச்சதுன்னா எப்படி விழணும்? இப்படிதான் விழணும். ஆனா எப்படி விழுந்தான் தெரியுமா? முகம் குப்புற விழுந்தான். ஏன் என்று சொன்னால், அவனுக்காக யுத்தம் பண்ணுகிறது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது நம்ம சொல்லணும், நான் சேவிக்கிறது சேனைகளின் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் என்னுடைய நியாயத்தை விளங்க பண்ணுவார். அவர் என் தலையை வெட்கப்பட விடாமல் அவர் பாதுகாத்து கொள்ளுவார். ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு நாமம், இவ்வளவு பெரிய ஒரு வெளிப்பாடு வேதத்திலே முதலாவது யாருக்கு கிடைத்தது? அவர் சேனைகளின் கர்த்தர் என்ற வெளிப்பாடு முதலாவது யாருக்கு கிடைச்சது? சில நேரங்களிலே தாவீதை போல நான் நடனம் ஆடுவேன்லாம் பாட்டெல்லாம் பாடுவோம். ஆனா உட்காந்து யோசித்தா தாவீது எவ்வளவு பெரிய ஆளு, நம்மலாம் அவனை மாதிரி இருக்க முடியுமா நம்ம யோசிப்போம் பாருங்களேன். ஆனால் இந்த நாமத்தினுடைய வெளிப்பாடு யாருக்கு கிடைத்தது? 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இங்கே ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். அவளுடைய பெயர் அன்னாள். அவளுக்கு பிள்ளை இல்லை. பிரச்சனை என்ன? அவளுடைய கணவனுக்கு 2 மனைவிகள். ஒரு மனைவிக்கு பிள்ளை இருக்குது, இவளுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை. இது மிகப்பெரிய ஒரு வருத்தம். இதுல நல்லா தெரியுது, இவளிடத்துல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது என்று அவள் நினைத்துக் கொண்டிருந்தாள். மற்றவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவளை கேவலமாய் பார்த்தார்கள். அதனால சிறுமைப்பட்டு கொண்டிருந்தாள். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்க அவங்களுடைய பார்வையாலே நம்மளை கொல்லுவாங்க. நீங்கெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு மாதிரி நம்மளை பார்ப்பாங்க பாருங்க. அந்த நேரத்துல நீங்க சொல்லணும், என்னுடைய தேவன் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அந்த அம்மா தன்னுடைய வேதனையில, தன்னுடைய கஷ்டத்துல கண்ணீர் விட்டு பார்த்தாங்க, கணவன்கிட்ட பேசி பார்த்தாங்க, சாப்பிடாம இருந்து பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கவே இல்லை. அவருடைய சிறுமை மாறவே இல்லை. ஆனால் ஒரு நாள் தீர்மானம் பண்ணினாள். அந்நாள் தேவ சமூகத்துக்கு வந்து விட்டாள். தேவ சமூகத்துக்கு வந்துவிட்டு அவருடைய ஜெபத்தை இப்படி ஆரம்பிக்கிறா, சேனைகளின் கர்த்தாவே. எப்படி ஆரம்பிக்கிறாங்க சொல்லுங்க? எப்படி ஆரம்பிக்கிறாங்க? ஜெபிக்க ஆரம்பிக்கும் சொல்றாங்க, நீர் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தாவே, உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் யார் என்ற வெளிப்பாடு நமக்கு இருக்கும் பொழுது அவரிடத்திலே கேட்பதற்கு ஒரு தைரியம் நமக்கு வரும், ஒரு பெரிய தைரியம் வரும். அவர் யாருங்க? சேனைகளின் கர்த்தர். இந்த தேவனிடத்தில் நான் பேசுகிறேன் என்று சொன்ன உடனே அந்த அம்மா சொல்றாங்க, அப்பா ஆண்டவரே, நீர் சேனைகளின் கர்த்தர், எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்கன்னு தானே கேட்கணும். என்னதான் வேணும் அவங்களுக்கு? பிள்ளை வேணும். பிள்ளை தானே வேணும். ஆனால் கேட்கறேன் தெரியுமா, ஒரு ஆண் பிள்ளையை தாரோம். என்ன கேட்குறாங்க? தெளிவா சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தான் வேணும், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீங்க தாங்க. ஏன் அந்த தைரியம் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை
குறித்த ஒரு வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைத்தது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை தகப்பனாய் நான் பார்க்கிறேன், நல் மேய்ப்பனாய் உம்மை பார்க்கிறேன், ஆனால் சேனைகளின் கர்த்தராய் உம்மை பார்க்க எனக்கு உதவி செய்யும். என் சிறுமையை மாற்றுகிற தேவனாக, என்னுடைய வெட்கத்தை மாற்றுகிற தேவனாக, எனக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவனாக, எனக்காய் வழக்காடுகிற தேவனாக நான் உம்மை பார்க்க எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, எனக்கு அப்படி கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளையை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். இன்னைக்கு சொல்லுங்க, நீங்க சந்திக்கிற நெருக்கம் எப்படிப்பட்ட நெருக்கம் எனக்கு தெரியாது. ஒருவேளை நேரமே இல்லாம இருந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுங்க ஆண்டவரே, அந்த நேரத்தை உமக்கு செலவிடுவேன். எனக்கு ரொம்ப நெருக்கம் இருக்கு வேலையில, அதுல எனக்கு கொஞ்சம் லகுவாக்கி கொடுத்தீங்கன்னா மீதமான நேரத்தை உங்களுக்கு செலவிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலையை வைத்து விடுகிறார்களே, எனக்கு ஆராதனைக்கு வர முடியவில்லையே, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லகுவாக்கி கொடுங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் முழுவதும் உங்களுடைய சமூகத்திலே காத்திருப்பேன் சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை நிச்சயமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவள் ஒரு பொருத்தனை பண்ணினாள். என்ன பொருத்தனை பண்ணா தெரியுமா? அவ சொன்னா, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீங்கன்னா அந்த பிள்ளையை உங்களுக்கு கொடுப்பேன், அது மட்டுமல்ல சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படவே படாது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லா பிள்ளைகளையும் பெற்றோர் வளர்க்கிறது போல என் பிள்ளையை வளர்க்க மாட்டேன், இந்த பிள்ளையை நான் வித்தியாசமாய் வளர்ப்பேன். அதான் வித்தியாசம். இந்த பிள்ளையை நான் வித்தியாசமா வளர்ப்பேன். ஏன்னா நீங்க கொடுத்த பிள்ளை, நீங்க எனக்கு கொடுத்த பிள்ளை என்பதனால் இந்த பிள்ளையை எல்லாரும் வளர்ப்பது போல. இன்னைக்கு பெற்றோர் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு அது இருக்கணும், இது இருக்கணும், இந்த தாளந்து இருக்கணும், அந்த தாளந்து இருக்கணும். நான் சொல்றேன், ஒரு காரியத்தை பிள்ளைகளுக்குள்ளே நீங்கள் ஊட்ட தீர்மானம் பண்ணுங்க, தேவன் யார் என்ற வெளிப்பாடு என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும். எவ்வளவு சீக்கிரம் கர்த்தர் யார் என்பதை என் பிள்ளை புரிந்து கொள்ளுகிறானோ அவ்வளவு சீக்கிரமா அவனுடைய வாழ்க்கையில ஜெயங்களையும் வெற்றிகளையும் அவன் பார்க்க முடியும். இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு கணிதம் தெரியும், அறிவியல் தெரியும், புவியியல் தெரியும், எல்லாமே தெரியும், கர்த்தர் யாருன்னு தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் பிள்ளைக்கு கர்த்தர் யார் என்ற வெளிப்பாடு கிடைக்கும் வரை அவனுக்காக ஜெபித்து கொண்டிருப்பேன், அந்த பிள்ளைக்காக தேவ சமூகத்தில் காத்து கொண்டே இருப்பேன். தீர்மானம் பண்ணுங்களேன், கர்த்தர் உங்களுடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன், உங்களால் பார்க்க முடியும். அண்ணாளுடைய ஜெபத்தின் விளைவு என்ன தெரியுமா? சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி உருவானான். யார் வந்ததுங்க? சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இது வரைக்கும் இஸ்ரவேலுடைய சரித்திரத்துல இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி அங்கே வந்தான். காரணம் என்ன தெரியுமா? ஒரே காரணம்தான், தேவன் சேனைகளின் கர்த்தர் என்ற வெளிப்பாடு அவளுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறீர். கண்களை மூடி கரங்களை அப்படியே உயர்த்துவோமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், நீங்க எப்படிப்பட்ட ஒரு போராட்டமான சூழ்நிலையில இருந்து நீங்கள் வந்திருந்தாலும், அல்லது உங்கள் மேல் தவறாக பழிகள் சுமத்தப்பட்டிருந்தாலும், உங்களுடைய பெயரை தேவையில்லாமல் ஒருவர் கெடுத்திருந்தாலும், இந்த நேரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சேனைகளின் கர்த்தர் என்ற வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் அவர் வெளிப்படுவார். கரங்களை எல்லாரும் மாறி உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களின் கண்களை திறந்தருளும். உம்முடைய ஜனங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய ஜனங்களுடைய நுகங்களை கர்த்தர் உடைப்பீராக. அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டவர், தாவீதுடைய ஜெபத்தை கேட்டவர், எங்கள் ஜெபத்தை கேட்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒரு முறை கூட கரங்களை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர்
பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அவர் நம்முடைய யுத்தங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். இன்றைக்கு இந்த நாளிலே அவரை துதிக்கிற, அவரை போற்றுகிற, அவரை பாடுகிற, அவரை ஆராதிக்கிற இந்த வேளையிலே தானே கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுக்கிற தேவனாக அவர் வெளிப்படுகிறார். நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையான சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவன் பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தேவனாகிய கர்த்தர் நீர் எப்படிப்பட்டவர், நீர் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு அந்த வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் உடைய பிள்ளைகளுக்கு வெற்றியும் ஜெயத்தையும் கர்த்தர் பாராட்டி தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த கரங்களிலே தாழ்த்துகிறோம், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.